என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடே தொடர்ந்து போராடு. இருக்கின்ற பலத்தோடே தொடர்ந்து போராடு. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துதல்களை கூறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் மூவர் நாமத்திலும் உங்களுக்கு வாழ்த்துதல்கள் உரித்தாகுக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, யோசுவாவை பலப்படுத்தி, திடப்படுத்தி, தைரியப்படுத்தி தேவன் ஆயத்தப்படுத்தினதை குறித்து நேற்றைய தினத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். நீ உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லி அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து எழுந்து புறப்பட செய்த தேவன் மோசேயின் மரணத்துக்கு பின்னதாக யோசுவாவை தைரியப்படுத்தினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது, உனக்கு எதிராக எழும்பும் எல்லாவற்றையும் நான் முறியடிப்பேன், ஆகவே நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொன்னார். இந்த இடத்துல நாம் ஒரு காரியத்தை கூட கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் யோசுவாவை பலப்படுத்தினது மாத்திரமல்ல, ஜனங்கள் எல்லாருடைய இருதயத்தையும் தேவன் யோசுவாவுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று சொன்னால் அது மிகையாகாது. காரணம், தேவன் யோசுவாவை பார்த்து பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொன்னார். அவர்கள் முகத்துக்கு முன்பாக நான் உன்னை கலங்க பண்ணாதபடிக்கு நீ உன் அறையை கட்டி கொண்டு பலங்கொண்டு திடமனதாயிரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் பலவிதமான இழப்புகள், ஏமாற்றங்கள், கைவிடப்படுதல்கள், மறக்கப்படுதல்கள், மறுதலிக்கப்படுகிறவர்கள் இவைகள் நமக்கு உண்டாகலாம். பலர் நம்மை நேசித்து, பலர் நமக்கு துணை நின்று, பலர் நம்மோடு ஒன்றித்து பயணித்தவர்கள் நம்மை பாதியில் விட்டுவிட்டு போய்விட நேரலாம். ஆனால் நான் கைவிட மாட்டேன் என்று சொன்னவர், நான் உன்னை கைவிடாது இருக்க வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். நீ பலங்கொண்டு திடமனதாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பயங்காளியை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. முதுகெலும்பில்லாத மனிதன் எழுந்து
நடக்க முடியாது. ஆகவே கானானுக்கு பயணிக்கிற பரலோக கானானுக்கு, பரம கானானுக்கு பயணிக்கிற விசுவாச பயணத்தில் இருக்கிற நாம் 2 காரியங்களை உள்ளடக்கி இருக்க வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் யோசுவாவினிடத்தில் சொல்லுகின்றார். அது நமக்கும் பொருந்தும் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. பலம் கொள்ள வேண்டும். பலனற்றவர்களாய் நாம் காணப்படும் போது எங்கே பலன் கொள்ள வேண்டும்? சரீரத்தில் அவர்களுக்கெல்லாம் பலம் இருந்துச்சு, ஆனால் மனதில் பலனற்று போனார். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்தில் விசுவாசிகள் என்று சொல்கிற கூட்டத்தார் நடுவில், பரிசுத்தவான்கள் தேவனுடையவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் மத்தியில் கூட பலனற்ற மனம் காணப்படுகிறது. திடனற்ற ஒரு அனுபவம் காணப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பலம் கொண்டு திடமனதாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருந்தால் தான் உலக ஜனத்துக்கு முன்பாக, நீங்கள் விட்டு வந்த ஜனத்துக்கு முன்பாக உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், ஆண்டவர் வேறு புரித்திருக்கிறார், ஆண்டவர் உங்களை கானான் பயணத்தில் நடத்துகிறார் என்பதை, பரலோக பயணத்தில் நடத்துகிறார் என்பதை, விசுவாச பயணத்தில் நடத்துகிறார் என்பதை உலகத்துக்கு காட்ட முடியும். பயங்காழியை வச்சு ஒன்றும் செய்ய முடியும். ஆகவே நீங்கள் பயத்தை புறம்பே தள்ளி திடன் கொண்டு எழும்ப வேண்டும் மறுபடியும் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். யோசுவாவுக்கு சொன்னது எதுக்குன்னா, அடுத்த பயணம் இருக்கிறது, அடுத்த பிரயாணம் இருக்கிறது, அடுத்த யுத்தங்கள் இருக்கிறது. நீ பயந்து போய் பலனற்றவனாய் திடனற்றவனாய் இருந்தால் உன்னை கொண்டு தொடர்ந்து பயணிக்க முடியாது, பிரயாணத்தை பாதியில் கைவிட வேண்டியது இருக்கும் என்று சொல்லிதான் ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் யோசுவா அந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த கால வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறார். பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். நான் கைவிடாது இருப்பேன், நான் உனக்கு துணையாக இருப்பேன், ஒருத்தனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. ஆனால் நீ பலம் கொண்டு திடனாக இருந்தால்தான் நான் அதை செய்ய முடியும். ஆண்டவருடைய கரத்தில் நான் அதுக்கு ஆயத்தம் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களா? ஷகதர லபௌடர திகர ரிவதுருபி அங்கலர பௌ ஷபல திமகரதன மக்தினி அங்குலு ருபகரத்தை ரபௌ ஷலமா. இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பும்படியாய் ஒரே ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, யோசுவாவை பார்த்து அவர்கள் முகத்துக்கு முன்பாய் உன்னை கலங்க பண்ணாதபடி நீ உன் அறையை கட்டி கொண்டு பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொன்னீங்கப்பா. அப்பா, எங்கள் அறைகள் இந்த கால வேளையில் கட்டப்படுவதாக. நாங்கள் எந்த இடத்துல பலனற்று இருக்கிறோம், எங்கே திடனற்று இருக்கிறோம், பயந்து ஒடுங்கி கூனி குறுகி போயிருக்கிறோம், அந்த இடங்களிலிருந்து கர்த்தர் எங்களை பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. ஆண்டவரே, எழுந்து செயல்படுவதற்கு, எழுந்து புறப்படுவதற்கு, எங்களுடைய விசுவாச பயணத்தில் நாங்கள் ஆண்டவரை சத்துருக்களை விழத்தள்ளுவதற்கு, யுத்தங்களை நடத்துவதற்கு, தேவனுக்காக ராஜ்யங்களை ஜெயிப்பதற்கு எங்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையில் பயந்து போய் விழுந்து போனேன் என்கிற நிலையில், தள்ளாடுனேன், சறுக்கி போனேன் என்று சொல்கிற நிலையில், தடுமாறுகிறேன் என்று சொல்கிற நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பயன்படுத்துவீராக. ஓர பக தனி மகல ரியாங்கல பௌடரா ரியாகதரா. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பலவீனங்கள், பொல்லாத சோர்வுகள், பொல்லாத தடுமாற்றங்கள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய அபிஷேகம் உடைய பிள்ளைகளை பலப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தாங்கிக் கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்தவர் சுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளும் இந்த ஜெபமும் உங்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை, நம்பிக்கையை கொடுக்கும் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிற அநேகருக்கு இந்த வார்த்தைகள் நம்பிக்கையை கொடுக்கத்தக்கதாக நீங்கள் எங்களோடு இணைந்து இந்த வார்த்தைகளை உங்கள் வாட்ஸ்அப் மூலமாக,
இன்ஸ்டாகிராம் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, யூடியூப் மூலமாக மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். உங்களுடைய வாழ்வுக்கு அது ஆசீர்வாதமும் தேவனுடைய வருகையின் நாளில் உங்களுக்கு மிகுந்த பலனுக்கு ஏதுவானதாயும் இருக்கும் என்று நம்பி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவர் கரத்தில் தருகிறேன். காட் bless you. ஆமென்.